உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே தன்னை பற்றி சொல்லும்போது மனுஷகுமாரன் என்று சொல்லியிருக்கிறார். எங்கே அங்கே மார்க்கு சுவிசேஷம் மார்க் சுவிசேஷம் 2வது அதிகாரம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்ல வருகிறார். இது யாரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அப்படி சொல்லி அந்த ஜனங்களெல்லாம் நினைக்கும்போது இவர் என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். அதில் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் யாராவது ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமாக செஞ்ச எதை வேணாலும் மன்னிக்கலாம். ஆனால் பொதுவாக யாருடைய பாவத்தையும் மன்னிக்க அதிகாரம் அந்த தேசத்துலேயும் சரி வேறு எங்கேயும் சரி இருக்கலை. மனிதனை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு, அதுவும் தேவகுமாரனுக்கு, அது மனுஷகுமாரனுக்கு உண்டென்று சொல்லுகிறதாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்தில் எந்த ஒரு மனுஷனும் யாருடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை. ஆனால் இவர் திடீர்னு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்றாரு. எல்லாருக்கும் கோபம் வருது. இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து, என்ன யோசிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர் கேட்குறாரு, நான் யாருன்னு இப்போ உனக்கு தெரியணுமா? எந்த மனுஷனாவது திமிர்வாதக்காரனை பார்த்து எந்திரிச்சு நட படுக்கை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட முடியுமா? அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாவத்தை மன்னிக்கிறது முடியாதுன்றீங்க. நான் உன்னால் முடியாதுங்கிறத நான் ஒன்று சொல்கிறேன், செஞ்சு காட்டுறேன். நான் தான் என்னாரு? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவே தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் தேவனுடைய குமாரனுங்க, அவர் வல்லவருங்க, அவர் சிலுவைக்கு போவாருங்க, பிசாசு ஜெயித்தாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டாருங்க, அப்படியெல்லாம் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அவர் ஒரு மனிதனாக இந்த கிரியைகளை நடப்பித்தார் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக சிந்திக்கலை. ஆனால் நம்ம அதை கவனிக்கணும்.
அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லுகிறார். மற்றவங்கெல்லாம் மனுஷகுமாரன்னு சொன்னால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எல்லோரும் மனுஷனுடைய பிள்ளைகளாக பிறக்கிறவங்க தானே, அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இவர் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது ஏதோ ஸ்பெஷலாக என்னமோ சொல்கிறாரே. சுவிசேஷங்கள் எழுதும்போது மத்தேயு இயேசுவை ராஜா என்று எழுதுகிறான். மார்க்கு எழுதும்போது அவர் பெரிய உழைப்பாளி என்று எழுதுகிறான். லூக்கா எழுதும்போது மனுஷகுமாரன் என்று எழுதுகிறான். யோவான் எழுதும்போது இவர் தேவனுடைய குமாரன், அங்கேருந்து வந்தார் அப்படி சொல்கிறான். இந்த மத்தேயு லூக்கா 2 மட்டும்தான். மத்தேயுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு கடைசியில் மரியாள், யோசேப்புன்னு அது முடிகிறத நீங்கள் பார்ப்பீங்க. லூக்கா சுவிசேஷத்தில் இப்படி இயேசுகிட்டேருந்து பின்னாடி போனால் ஆதாம் வரைக்கும் காட்டி இவர் மனுஷனுடைய வாழ்க்கையில், மனுக்குலத்தோடைய வாழ்க்கையில், மனுஷனுடைய வாழ்க்கையில் இவனுடைய பாவத்தை போக்குறதுக்கு தேவனே இடைப்பட்டார் என்று காட்டுவதற்காக இந்த விஷயமெல்லாம் எழுதியிருக்கிறது. இன்றைக்கு இவர் மனுஷகுமாரன் என்ற அந்த விவரத்தை பற்றி நாம் சற்று கவனிக்க போகிறோம். அதாவது நீங்கள் வாசிப்பீங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே அவர் எப்படி மனசு வச்சுக்கிட்டாரோ, அவர் தான் யாருன்னு நினச்சாரோ, அவர் என்ன கிரியைகளை செய்தாரோ அப்படியே அதே மனதோடு கூட நீங்கள் அந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று இங்கே எழுதியிருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. இன்றைக்கு நமக்கு அது ஒரு 100க்கு 50, 60, 70, 80 இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் என்னமோ அப்படி உலக மனுஷர் அவங்க பார்க்குற மாதிரி இவங்க பார்க்குற மாதிரி பார்த்து இந்த உலக நினைவுகள், உலகத்தாருடைய நினைவுகள், பிசாசு நம்மக்கிட்ட விதைக்கிறானே சில எண்ணங்கள், அது எப்படி இருக்கே அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கிறிஸ்துவின் சிந்தைங்கிறது பூரணமாக இல்லாமல் இருக்குது. ஆனால் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கா இல்லையா? ஹலோ, தேவனுடைய பிள்ளைங்கிற உணர்வாவது இருக்கா? தேவனால் பிறந்தம்னு இருக்கா? ரட்சிக்கப்பட்டிருக்கம்னு இருக்கா? நான் தேவனுடைய பிள்ளைன்னு இருக்கா? பரலோகம் போவேன்னு இருக்கா? இதெல்லாம் கிறிஸ்துவோடைய சிந்தைகள் தானே. அது மாத்திரமெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எப்படி இயேசு கிரியை செய்தாரோ அந்த கிரியைகளை நான் செய்வேன். இடத்துல விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற அந்த கிரியைகளை செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு அவர் தான் சொல்லிட்டு போயிட்டார். ஏய், நான் தேவனுடைய குமாரன்டா, நீங்களாம் அதிகமாக பேசக்கூடாது, அளவோடு நிற்கன்னு பார்த்துக்க. கணக்கா நான் 100 செஞ்சால் நீ 90 தான் செய்யணும், அதுக்கு மேலே போகக்கூடாது, அப்படியாவது சொன்னாரா? அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நான் செய்த இந்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான். அவர் மனுஷகுமாரனாக மீதி இருக்கிற மனுஷர் இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டா நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்யலான்னு சொல்கிறாருன்னா இதை நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். சும்மா பைபிள் வசனத்தை வாசிச்சு ஆமாம் அப்படி எழுதியிருக்கு அப்படியே நம்ம அது மாதிரி போயிடுறோம். இது நமக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் பாவத்தை மன்னிக்க வந்தார், சிலுவையில் பரிகாரம் பண்ணார். ஆமாம் ரைட்டு, சிலுவைக்கு போனார், பாவத்தை பரிகாரம் செஞ்சார், அது சொல்கிறோம். ஆனால் இருதயத்தில் உணர்ந்து எந்தெந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமோ அதுதான் நமக்கு பயன்பட போகிறது. அதுக்காக இந்த பாடல்கள்லாம் பாடுறோம். இந்த பாடல்கள்லாம் பாடும்போது அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே போய் இருதயத்திலே அந்த உணர்வை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் இருக்க பிசாசு என்ன பண்ணுறான், தேவன் கொடுக்குற வார்த்தைகள்னால உண்டாகக்கூடிய உணர்வை அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். அதனால் பல சமயத்தில் மனசு உணர்வில்லாமல் போயிடுது. உணர்வில்லாத இருதயம் இதில் பிசாசு குடியிருந்துருது. அப்போ அந்த பிசாசு எப்படி குடியிருக்குது? பிசாசு ஒரு ஆவி குடியிருக்குது, சரி ரைட்டு. ஆனால் எந்த விதத்தில் வர்றான்?
அவன் சொல்கிற வார்த்தை, அந்த பொய்யை நீங்கள் எதெல்லாம் நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் வந்து உங்களுக்குள்ளே குடியிருக்கிறான். நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எந்த அளவுக்கு பிசாசோடைய பொய்யை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் வந்து குடியிருக்க வர்றான். எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது பாரு அப்படின்றான் அவன். ஏன்னா அவன் என் வார்த்தையை நம்பியிருக்கான், அதனால் எனக்கு இந்த இடத்துல இடம் இருக்குது அப்படி சொல்ல வர்றான். அங்கே தான் பாருங்கள், நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சிந்தையை உடையவராய். ஏன் கிறிஸ்துவின் சிந்தை? பரிபூரணமாக பிதாவோடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே செய்தார். அந்த யோவான் 5 வாசிங்கன்னா, இப்போ வாசிக்க வேண்டாம், இப்போ யோவான் 5 வாசிங்கன்னா, பிதா என்ன சொல்ல அவர் கேட்டாரோ, என்ன செய்ய கண்டாரோ அதை மாத்திரம் செய்தார். அதை காட்டில் அதிகமாக செய்யலை, தானாக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவையாக எழுதியிருக்க அந்த அதிகாரத்தில். அப்போ அவர் எதை தன்னுடைய மனதில் வச்சுக்கிட்டு இருந்தார்? பிதா என்னெல்லாம் சொன்னாரோ, அவர் அனுப்பிய வார்த்தைகள். அவர் ஏன் ஜெபம் பண்ண போனார்? நம்ம மாதிரி மனுஷனாக இருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும், அப்போ தான் பிதாவுடைய வார்த்தை கிடைக்கும். சில சமயத்தில் அவருக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. இவங்களாம் கூடி வந்து எங்கே சுகமாக்குன்னு நேரமாக்கி விட்டாங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்கடா, நான் தான் சுகமாக்குனேன்னு சொல்லாதீங்கடான்னா கூட ஊரெல்லாம் போய் பரப்பி விட்டு ஊரை கூட்டி கொண்டு வந்து விட்டாங்க. கடைசிக்கு ஒரு ஜெபிக்கிற நேரம் குறையுது, அதை பார்க்குறாரு. அதனால தான் நான் சுகமாக்குனேன்னு சொல்லாதேன்றார். ஆக அவர் போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். அவர் உட்கார்ந்தாரா? சில சமயத்தில் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணார்னு இருக்கும், சில சமயத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணார்னு இருக்கும், சில சமயம் ஜெபம் பண்ணார், மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணார், அப்படியெல்லாம் இருக்கும். ஜெபம் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஏன்னா பிதாவோடு கூட இருக்கிற அவருடைய ஐக்கியம். இவர் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அவர் என்னமோ சொல்லுவார். நாளைக்கு போனாக்க இந்தந்த காரியமெல்லாம் நடக்கும், இந்தந்த வேலையெல்லாம் செய்யுங்க, இந்நேரம் சுகமாக்குங்க, குஷ்டரோகி வருவான், நடக்க மாட்டான் தானே இருப்பான், இவனெல்லாம் சுகமாக்குங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இவரை ஏன்னா நீ வந்து ஓய்வு நாளில் குணமாக்குனேன்னு சண்டைக்கு வருவாங்க. அப்போல்லாம் என்ன செய்யணுங்கிறத எல்லாம் முந்தின நாள் ஜபத்தில் பிதாவுடைய தேவனுடைய சமூகத்தில் அங்கே உட்கார்ந்து அவர் பிதா சொல்கிறத கேட்டு அந்தந்த காரியங்களை அந்தந்த நாளிலே செய்திருக்கிறார். நமக்கும் கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், நீ உன்னை புத்திமான் என்று எண்ணாதே, உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை சேவை பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? நீ எப்பப்போ என்னதை செய்யணுங்கிறத அவர் சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்ம சரி பரவாயில்ல நாளைக்கு ஜெபம் பண்ணலான்னா அப்போ இன்றைக்கி அவர் சொல்கிறத கேட்காம விட்டுறான். அடுத்த நாள் என்ன செய்யணுமோ ஒன்றும் செய்ய தெரியாமல், ஒன்றும் விளங்கலைங்க, ஒன்றும் புரியலைங்க, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலைங்க. ஏன்னா முன்னாடி கர்த்தட்ட உட்கார்ந்துருந்தா தானே. இந்த கர்த்தட்ட உட்கார்ந்துருக்கிறது மிக முக்கியமான ஒன்று. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதியிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வேலையை எப்படி செஞ்சான்னு. மோசே மலை மேலே 40 நாள் உட்கார்ந்து அவன் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வந்தான். கர்த்தருடைய கற்பனைகள் 10 கட்டளைகள் அதை பெற்றுக்கொண்டு வர்றான். அப்போ அங்கே உட்கார்ந்துருக்கணும், அது கொஞ்சம் விசேஷமாக உட்கார்ந்துருக்கணும். சாதாரண 1 2 3 நாள் ஜபம் மாதிரி இல்லை. அதாவது பவுலோரத்தில் சொல்லுவான், அவன் ஒரு சரீரத்தை விட்டு புறம்பாக இருந்தான், சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ எனக்கு தெரியாதுன்றான். இவன் தான் தன்னை பற்றி சொல்லும்போது பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் காட்சிகளெல்லாம் கண்டான் அப்படின்னு சொல்ல எழுதுகிறான். அதுபோல் மோசே அங்கே ஒரு நாள் மலையில் உட்கார்ந்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவையா, முதல் தடவை கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வர, கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வர, 2வது தடவை இவங்கெல்லாம் அக்கிரமம் பண்ணாங்கன்னு இந்த கற்பலையை போட்டு உடச்சி விட்டான். இவங்களுக்கு கர்த்தரோட இவங்களுக்கு ஒரு கற்பனை வேறு பா அப்படின்னு சொல்லி தூக்கி போய் உடச்சி விட்டான். ஆனால் கர்த்தர் பார்த்தார், ஏண்டா நான் இவங்களுக்கு கற்பனை கொடுக்கணுன்னு இருக்கேன், இங்கே இவங்களோட வழக்கமே என்னன்னாக்க என்னை விட்டுட்டு வேறு யாராவது கும்பிட்றது தான். இந்த பார்த்திக்கா என்ன கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை கும்பிட்டுருக்குறானுங்க, பார்த்தியா
இவங்களுக்கெல்லாம் அங்கே போகக்கூடாதுன்னா நான் அந்த 10 கற்பனை கொடுப்பேன். அதை கொண்டு வா, திரும்ப அந்த பழைய ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வா. முதல்ல அவரே செஞ்சு கொடுத்துருக்குறாரு. இப்போ நீ தூக்கி போட்டு உடச்சியா, நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா. ஆனால் அங்கே 2 வார்த்தை இருக்குது. அவனை எழுத சொன்னார்னு இருக்கும், அவர் எழுதினார்னு இருக்கும். அவர் சொல்லி இவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த 10 கற்பனைகளை கொண்டு வந்து ஜனங்கள்கிட்ட கொடுக்குறான். அது 10 கற்பனைகள் என்ன விசேஷம்? உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னேண்டி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகங்களை செய்யவோ நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ வேண்டாம். அதுதான் முக்கியமான. ஆனால் இவங்க அதை விட்டுட்டு வேறு என்னெல்லாமோ செய்கிறாங்க. பார்த்தீங்களா, பால் எப்படி போனாங்க? நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அது. ஏன்னா இவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், மகிமையானவர். அவரை பார்க்கக்கூட முடியல, அவர் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரு. அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து எழுந்திரிச்சு வந்த அந்த மோசையோட முகத்தை கூட நம்மளால் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமானவர். நம்முடைய தேவன் பெரியவர், நீதிபரர். அது சொல்கிறாரு, இந்த தேவனுடைய அற்புதமான நல்ல இந்த பிரமாணங்களை பெற்ற ஜாதி வேற ஏதாவது இந்த பூமியில் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவதெல்லாம் விட்டுவிட்டு வேற எதையோ அவங்க கும்பிட போயிட்டாங்க. அதனால் இந்த 10 கற்பனைகளில் ரொம்ப முக்கியமானது அந்த 2 கற்பனை தான். அதை கட்டாயம் இவனுக்கு கொடுக்கணும்டா அப்படின்றாரு. அதனால் கொடுக்க சொல்லிட்டார். இஸ்ரவேலர் எல்லாருக்கும் அந்த 10 கற்பனைகள் வச்சுருக்கிறது, அதுபடி நடக்கிறது ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. அது எவ்வளோ நாள் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? பாபிலோனுக்கு சரிப்பட்டு போக வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பாபிலோனுக்கு சரிப்பட்டு போயிட்டு திரும்பி வந்தபோது தான் அதுக்கப்புறமா அவங்க விக்கிரகங்களை செய்யலை, விக்கிரக ஆராதனைக்கு போகலைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் கர்த்தருடைய கற்பனையை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தா நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, தேவன் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காண்பித்தார் அப்படின்னு. தம்முடைய வழிகளை மோசேக்கு ஏன் அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தான். இயேசு போய் பிதாவுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார். அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத தேவன் இயேசுவுக்கு சொன்னது போல் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறவராக தான் இருக்கிறாரு. உங்களுக்கு கர்த்தருக்கு காத்திருந்தால் புது பலன் அடைந்து. எப்படி புது பலன்? அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கும் போது வசனமும் வந்துடும், அபிஷேகமும் வந்துடும். வசனமும் அபிஷேகமும் பொதுவாக பிரிக்கப்படக்கூடாது. நம்ம வசனத்தை மனசில், அதாவது மூளை அறிவில் படிச்சுட்டு அபிஷேகம் அந்த வசனம் இல்லை இருதயத்துக்குள்ளே இறங்கினா தான் அது விசுவாசமாக மாறுது. அதுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாட்டை பாடி அவருக்கு மகிமையை செலுத்தினா, அப்படி கர்த்தரை துதித்து ஆராதித்து அந்த நாளை நீங்கள் வாழ்கிற போது அது எவ்வளவு சமாதானமாக உங்களுக்கு இருக்குது. பைபிளும் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, அவசரமாக வந்துட்டேன் நான் அப்படிங்கிறப்ப அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் அவரை ஆராதித்து துதித்து அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி என்னை நீர் நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் ஏதோ ஒரு விதத்தில் வசனமும் வந்து விடுகிறது, அபிஷேகமும் வந்து விடுகிறது. அந்த நாள் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் என்றெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலையோ அது ஒன்றும் திருப்தியான நாளாக இருந்ததில்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தேவ பிரசன்னம் அது பிதாவாகிய தேவனுடைய மனநிலையை இயேசுக்குள்ளே உண்டாக்குச்சு. இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமரும்போது இயேசுவின் அந்த சிந்தை நமக்குள்ளே வருகிறது பாருங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஸோ ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம்னு சொல்லி கேட்டோம்னாக்க 10ல் ஒரு பங்கு தசம பாகம் கொடுன்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். 24 மணி நேரத்தில் 10ல் ஒரு பங்கு கொடுன்னா எவ்வளோ நேரம் கொடுக்கறது? அவர் சும்மா அரை மணி, சீஷர்கள்ட்ட கேட்டால் 1 மணி நேரம் தான்.
உங்களை சமயத்தில் ஏதாவது ஒரு நேரம் இங்கே 1 மணி நேரம் உட்கார சொல்லுவார். மற்றபடி என்னோட சமூகத்தில் உனக்கு திருப்தியாக வரைக்கும் உட்காருன்றார். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்னு என்கிட்ட கேட்பாங்க. 1/4 மணி நேரமா, 1/2 மணி நேரமா, 1 மணி நேரமாங்க. அப்பா உன் மனசில் திருப்தி வர வரைக்கும் உட்காருன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு சமயத்தில் 1/4 மணி நேரத்தில் கூட அல்லேலூயா ஸ்தோத்திரன்ட்டு எந்திரிச்சிடுவேன். சில நேரம் ஒரு 2 மணி நேரம் கூட உட்காந்துருப்பேன் நான். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வரணும். அந்த பலன் இல்லைன்னா என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்முடைய இருதயத்தில் தெரியும். நம்முடைய இருதயத்தில் திருப்தி வந்ததுனாக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வசனம் வந்தாச்சு, அந்த நாள் நல்லாயிருக்கும். ஒழுங்காக ஜெபம் பண்ணுறவங்க நிச்சயமாக 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்குள்ளே உத்தம இருதயத்தோடு இருக்க ஜெபம் பண்ணுறவங்களுக்கு வசனம் வந்துடும். வசனமும் வரும், இருதயத்தில் தைரியமும் பலனும் வரும். கர்த்தருடைய சமூகத்தில் அமரும் போது தான் வரும். அதான் நமக்கு பைபிள் பூரா தெரியுமே. ஆமாம், ஆதி ஆகமத்தில் நல்லா அதான் தெரியுமில்ல எனக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு போகக்கூடாது, வாசிக்கணும். ஏன்னா நானும் சொல்லுவேன், பைபிள் நல்லா தான் படிச்சிருக்கேன், ஒரு மாதிரி எனக்கு நல்லா தெரியும், இந்தந்த வசனத்தில் இந்தந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது எனக்கு தெரியும். தெரியுமா? வாசித்தாதான், அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்தாதான், அவருடைய வசனத்தை வாசிக்கும் போது தான் அது உணர்வு வருது. வாசிக்காமல் போக போக அந்த சொல்லுவாங்கள்ல, முன்னாடி வாசிச்சிட்டே போனேன் பின்னாடி மறந்துக்கிட்டே வருதுன்னு, அப்படி ஆயிடும். கீப் ஆன் ரீடிங். பைபிளை பிரட்டிக்கிட்டே இருக்கணும். அது பிரட்டிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஏசாயா 27 அக்காலத்தில் கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தன்னுடைய பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று ஓடுவார். இது இந்த 27ஆவது அதிகாரத்தில் மேலே வசனம் இருக்குது. அப்படியெல்லாம் பார்த்தோன்னா பார்வையில் தெரியும் பாருங்கள். மேலே இருக்கா, கீழே இருக்கா, நடுவில் இருக்கா, இடது பக்கமாக வலது பக்கமாக, பார்வையிலேயே அது ஒரு க்ரீன் அதாவது ஒரு ஷாட், அதாவது ஒரு கேமராவில் ஒரு படம் எடுத்தால் எப்படி வருது, அது அப்படியே நம்ம கண் முன்னாடி நிற்கிது. அப்போ இதை பார்க்கறது, வாசிக்கிறது, நம்முடைய இருதயத்தில் அது படிகிறது. அப்போ அவர் நம்முடைய நமக்கு வார்த்தையை கொடுக்கறது, அந்த நாள் உங்களுக்கு ஜெயமாக இருக்கிறது. இப்படி இயேசுவானவர் ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவர் தேவகுமாரனாக இருந்தப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆனால் மனுஷகுமாரனா கீழே இறங்குறப்ப எல்லாத்தையும் கழட்டி விட்டு வந்துட்டார். தம்மைத்தாம், பிலிப்பியர் இந்த வாசிக்கிறேன், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். மனுஷர் சாயலானார். இவன் எப்படி 6 அடி 7 அடியில் இருக்கா, இவ்வளவுதான் அவரும் அங்கே இருந்தது. இந்த சரீரத்துக்குள்ளே தான் ஐயா, இவருக்குள்ளையா, இவரா தேவனுடைய குமாரன் அப்படின்னா, ஆனால் அவர் தான். நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் மனுஷன் ரொம்ப கேவலமானவங்க, பாவிக, அற்பர்கள், அப்படியெல்லாம் நம்மளை நினச்சிக்கிறோம். ஆனால் அவர் நம்மை அவ்வளோ கேவலமானவங்க நினச்சிருந்தா மனுஷன் மாதிரி வருவாரா? வந்தே இருக்க மாட்டார். நான் கர்த்தராக இருந்தால் நான் வரமாட்டேன். நான் இவங்கெல்லாம் கேவலமான பயில், இவங்கள்ட்டெல்லாம் போய் இவங்க மாதிரியா நான் போகணும் வேண்டியதில்லை அப்படி சொல்லிடுவேன். அப்படி சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் அவர் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய ஆவியினாலே மனுஷனை உண்டாக்கினபடியாலே, அவருக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் இல்லாத அளவில் உண்டாக்கினபடியாலே, என் பிள்ளை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டேன், இப்போ நான் மீட்க போகிறேன், மனுஷனாக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு இருக்க அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி தான் வந்தார். இயேசுவானவர் நீங்களும் நானும் மனுஷராக இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று என்ன செய்யக்கூடுமோ அதை மட்டும் செய்தார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் தேவனுடைய குமாரன், பெரிய வல்லமை உள்ளவர், ஞானம் உள்ளவர். ஆமாம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதெல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டார். அதான் நான் சொல்லுவேன், இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து பூமியில் பிறக்கிறப்ப தேவனுடைய குமாரன்கிற அந்த அந்தஸ்து, அவரும் பிதாவும் சேர்ந்து தான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தது, அவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறார் அப்படிங்கிறது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்கிறது, பரலோகத்தில் அவர் இருக்கிறாருங்கிறது, எல்லாத்தையும் அந்த அதிகாரங்கள் அங்கேயே திறந்து விட்டு, ஒரு ஆள் ஒரு வேலையிலேருந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான், நல்ல சம்பளம், ரிசைன் பண்ணிட்டா
அடுத்த நாள் கவர்மெண்ட் சம்பளம் கிடையாது, கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, அந்த மரியாதை கிடையாது, அந்த ஆஃபீஸுக்குள்ளே நுழையக்கூட முடியாது. அப்படியே ஆகி போயிடுது. அப்போ பரலோகத்திலேருந்து அவர் ரிசைன்மெண்ட்டு வந்தால் இங்கே சாதா மனுஷனாக வர்றேன்ட்டு வர்றாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் பரிசுத்தாவியை பெற்றார். இன்றைக்கு பரிசுத்தாவியை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு. அவர் பரிசுத்தாவியின் பலத்தினால் என்ன செய்தாரோ, அவருடைய வழிநடத்தினால என்ன செய்தாரோ, அதே நீங்களும் நானும் செய்யும்படியாக இங்கே அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதலால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை வாசித்து அபிஷேகத்தையும் பலனையும் பெற்று நாம் வாழும்போது அப்போ தெரியும். அவர் சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான்னு. நீங்கள் செய்ய முடியும், நான் நம்புகிறேன். நீங்கள் செய்வீர்கள். காலம் சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. இயேசுவோடைய வருகை சமீபம். அவர் சபையை கூட்டு போயிட்டாருன்னா அப்புறம் பிசாசுக்கு பூமியில் அந்த உபத்திரவ காலத்தை கொண்டு வந்துடுவான். நீங்கள் நானும் பறக்க ரெடியாக இருக்குமா? நான் நம்புகிறேன். இங்கே இருக்கிற பாதி பேராவது இயேசுவோடைய வருகையில் மேகங்கள் மேலே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பறப்பீங்க. நான் பறந்து போவேன். எனக்கு 75 வயசாகிருச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு உலகத்து ஜனங்கள்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு கணக்கு அவர் வர்ற வரைக்கும் தான். அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். அவர் தான் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தையை வேற விட்டுட்டார். என்னது? உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மறியாமலும் இருப்பான். அது என்னத்துக்கு சொன்னார்ல, அதை நான் பிடிச்சிக்கிறேன். விசுவாசம் நடக்கும்ன்றார்ல, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நிறைய பிரச்சனையும் வியாதியாக அது போட்டு பயமுறுத்துது, கொன்றுவேன் போல் இருக்குது பிசாசு அப்படின்னா. ஆனால் இந்த வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேங்கிறாரு. இவர் தானே சொன்னார், இவர் வாயால் தானே சொன்னார். சமயத்தில் என்ன சொல்லுவேன்னு பைபிளில் எடுத்து வச்சுருந்தா, இந்த வசனம் நீங்கள் எழுதியிருக்கீங்க ஆண்டவரே, இதுதான் நான் நம்புகிறேன் நடக்கணும்பேன். இதை சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆக்கிறவரும் அவர் தான், சமாதானம் ஆக்கிறவரும் அவர் தான், சந்தோஷமாக ஆக்கிறவரும் அவர் தான், பலனை ஆக்கிறவர் அவர் தான். தேவனுடைய கிரியைகளை நீங்கள், அதாவது தேவனுடைய கிரியைகளை ஏசு செய்தார் அன்றைக்கு. இன்றைக்கு தேவனுடைய கிரியைகளை நீங்கள் செய்யும்படி வைக்கிறவரும் கர்த்தர் தான். ஏன்னா அவர் மனுஷனாக இருந்து பரிசுத்தாவினால் வேலை பார்த்தாரு. இன்றைக்கு மனுஷராக இருக்கிற நீங்கள் பரிசுத்தாவின் பலத்தினாலே அதே வேலையை செய்யும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறந்து போயிடக்கூடாது. அதான் மனுஷகுமாரன்கிற வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன் அடிக்கடி வரும். மற்ற சுவிசேஷத்தில் எங்கேயோ ஒன்று இருக்கலாம். ஆனால் மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன். ஆனால் பூமியில் மனுஷகுமாரனா, மனுஷனுடைய குமாரனாக பிறந்து நமக்காக ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்றினார் அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கு நீங்கள் மனுஷர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் இருக்கிறார். அந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் இறங்கினாரே, அந்த நாள் முதல் பூமியிலே விசுவாசிகளாக இருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நம்ம கொஞ்சம் குளிர்ந்து போகாதபடிக்கு ஆவியில் அனல் மூட்டி எழுப்புறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதான் டெய்லி ப்ரேயருக்கு அமர்ந்து வசனத்தில் ஒரு பாட்டை பாடி வசனத்தை வாசித்து அவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னாக்க அவருடைய பிரசன்னம் வருகிறது, வாசனம் வருகிறது, அபிஷேகம் வருகிறது. அந்த நாள் உங்களுக்கு ஜெயமாக இருக்கிறது. இதை மறக்கக்கூடாது. இயேசு மறக்கலை. இயேசு விடாமல் ஜெபம் பண்ண போனார். நம்மளை விட அவர் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே ஜெபம் பண்ண வழி உண்டாக்கியிருக்கிறாரு. சுத்த இருதயத்தோட நல் மனசாட்சியோட அவருடைய சமூகத்தில் உட்காருங்க. பழைய குப்பையெல்லாம் அவரே தூக்கி போட்டேன்றாரு, அதெல்லாம் மன்னிச்சிட்டேன்றாரு, அதில் நினைக்கிறது இல்லைங்கிறாரு, முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டேங்கிறாரு, ஆழத்தில் போட்டேங்கிறாரு. கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்னு எழுதியிருக்கு. அது சிவேர் என்றிருந்தாலும்
அதை பஞ்சை போல பனியை போல மாற்றுவேங்கிறாரு. கார்மேகம் போல இருந்தாலும் உறைந்த பனியை போல வெண்மையாக இதெல்லாம் செஞ்சுட்டாருங்க. உங்களை பரிசுத்தமாக்கி விட்டாருங்க. உங்களை பரிசுத்த ஆவியில் நிரப்புறாருங்க. அமர்ந்தால் ஆவியில் அனலாயிருவீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தால் ஆவியில் அனலாயிருவீங்க. நீங்கள் பலன் அடைவீங்க. அந்த பலன் தான், அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, நமக்கு வேறு எந்த விதத்தில் பலன் இருக்குது? இந்த உலகத்தாராவது வேறு அக்கிரம அநியாயம் செஞ்சு சில காரியங்களை அக்கிரமம் செஞ்சுடுவாங்க, நமக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் ஆவிக்குள்ளே ஒரு பலன் வரும்போது அது எல்லாம் அவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க. நீங்கள் ஆவிக்குள்ளே ஒரு பலனடைகிறவர்களாய் வருகிறீர்கள். அல்லேலூயா. எஸ், மனுஷகுமாரன். நீங்கள் மனுஷர்கள். அவர் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாரோ அதுபோல் நீங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அவர் இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால பிதாவானவர் சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது அப்படி சொல்லிட்டு போனார். பவுல் சொன்னால் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை, அதுபோல் நாமும் நம்முடைய ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்ததுனால அவர் நமக்கு எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டினதுனால இப்போ நம்ம அதெல்லாம் செய்ய முடியும்னு நம்ம நம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் தொடரலாம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடில் நாடி, எல்லாம் எந்திரிச்சுன்னு இதை பாடிட்டு உட்காரலாம். சரி, இந்த கப்பில் ஊற்றி